வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது சென்னைக்கு போகிற பஸ்ஸா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் பஸ் டு சென்னை, இஸ் திஸ் பஸ் டு சென்னை அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் இது சென்னைக்கு போகிற பஸ் தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் திஸ் பஸ் இஸ் டு சென்னை, எஸ் திஸ் பஸ் இஸ் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இந்த பஸ் சென்னைக்கு போகாது அப்படின்னு சொல்லணும்னா நோ திஸ் பஸ் இஸ் நாட் டு சென்னை, நோ திஸ் பஸ் இஸ் நாட் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இருட்டுனா பயமானு கேட்குறதுக்கு ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ், ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ், எஸ் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இருட்டுனா பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ், நோ ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட ரசீது இருக்கான்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் த ரெசிட், டு யூ ஹாவ் த ரெசிட்னு கேட்கலாம். என்கிட்ட ரசீது இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் த ரெசிட், எஸ் ஐ ஹாவ் த ரெசிட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என்கிட்ட ரசீது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் ஹாவ் த ரெசிட், நோ ஐ டோன்ட் ஹாவ் த ரெசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது சூடாக இருக்கான்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ஹாட், இஸ் இட் ஹாட் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் இது சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் இஸ் ஹாட், எஸ் இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை இது சூடாக இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ இட் இஸ் நாட் ஹாட், நோ இட் இஸ் நாட் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ வாண்ட் மணி, டு யூ வாண்ட் மணி அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ வாண்ட் மணி, எஸ் ஐ வாண்ட் மணி அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் வாண்ட் மணி, நோ ஐ டோன்ட் வாண்ட் மணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வரியா இல்லை வரலையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் கம்மிங், எஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் கம்மிங், நோ ஐ எம் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவியை ஆஃப் பண்ணவா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ டர்ன் ஆஃப் த டிவி, கேன் ஐ டர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு கேட்கலாம். இப்போ சரி நீ டிவியை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் யூ கேன் டர்ன் ஆஃப் த டிவி, எஸ் யூ கேன் டர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ இப்போ டிவியை ஆஃப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ டோன்ட் டர்ன் ஆஃப் த டிவி, நோ டோன்ட் டர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம் ஒன், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம் ஒன் அப்படின்னு கேட்கலாம்.
இப்போ ஆமாம் நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன். எஸ் ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் யாருக்கும் வெயிட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐம் நாட் வெயிட்டிங் ஃபார் எனி ஒன். நோ ஐம் நாட் வெயிட்டிங் ஃபார் எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.